நீங்க இம்பார்ட்டன்டான வேலை செய்யணும்னு உட்காருறீங்க. ஆனா 2 நிமிஷத்துல ஃபோன் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. Instagram, YouTube, WhatsApp, ரீல்ஸ். சடனா பார்க்கும்போது 1 ஹவர் பாஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏன்டா ஃபோக்கஸ் பண்ண மாட்றோம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இதுக்கு காரணம் உங்க பிரெயின் அந்த டிஸ்ட்ராக்ஷன விரும்புது. இந்த வீடியோல ஏன் நம்ம பிரெயின் டிஸ்ட்ராக்ஷனுக்கு அடிக்ட் ஆகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்ங்கிறத சிம்பிளா பார்க்கலாம். நம்பர் 1, யுவர் பிரெயின் லவ்ஸ் ஈஸி ஹாப்பினஸ். நம்ம பிரெயின் ஈஸி ஹாப்பினஸை தேடும். அதனால தான் ஸ்டடியிங் ஹார்ட், ஒர்க்கிங் ஹார்ட், டிசிப்ளின் இதெல்லாம் விட ஸ்க்ராலிங் ஈஸிங்கிறத ஃபீல் பண்ணும். ஒரு ரீல் பார்த்த உடனே உங்க பிரெயின்ல டோபமின் ரிலீஸ் ஆகும். டோபமின்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஹாப்பி கெமிக்கல். அதனால பிரெயின் சொல்லும், இன்னும் ரீல் பாரு. அதான் 5 மினிட்ஸ் ஸ்க்ரோல் பண்ண போய் நம்ம 1 ஹவர் வேஸ்ட் பண்ணியிருப்போம். நம்பர் 2, ஃபோக்கஸ் இஸ் டையிங். முன்னாடிலாம் மனுஷங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி. ஆனா இப்போ ஒவ்வொரு செகண்டுமே நோட்டிபிகேஷன் ஏதாவது வருதா, நமக்குன்னு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, சின்ன வீடியோ ஏதாவது பார்ப்போம், என்டர்டைன்மெண்ட் சேனல் ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு நம்ம பிரெயின் நம்மள ஓவர்லோட் பண்ணுது. அதனால புக்ஸ் எல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு, படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, கான்சென்ட்ரேஷன்ங்கிறது வீக் ஆயிடுச்சு. அவங்க அட்டென்ஷன் ஸ்பேனை ஸ்லோவா டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்குது இந்த வீடியோஸ் அண்ட் தென் திஸ் நோட்டிபிகேஷன்ஸ். நம்பர் 3, த ரியல் டேஞ்சர். ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத் என்ன தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன் உங்க டைமை மட்டும் ஸ்டீல் பண்ணல, உங்க ஃபியூச்சரையும் சேர்த்து ஸ்டீல் பண்ணுது. ஒரு நாள் முழுக்க வேஸ்ட், ஒரு வீக் முழுக்க வேஸ்ட், ஒரு மந்த் வேஸ்ட், ஸ்லோவா உங்க லைஃபே வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். பல பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் டேலண்ட் இல்லாம இருக்கிறது இல்ல, ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறது தான். நம்பர் 4, ஃபோன் இஸ் நாட் தி எனிமி. ஃபோன் எனிமி இல்ல, கண்ட்ரோல் இல்லாத யூசேஜ் தான் எனிமி. ஒரு கத்தி வெஜிடபிள் கட் பண்ணவும் யூஸ் ஆகும், அதே கத்தி மத்தவங்களை ஹர்ட் பண்ணவும் யூஸ் ஆகும். அதே மாதிரிதான் ஃபோனும் ஒரு டூல், நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும். நம்பர் 5, ஹவு டு ஃபிக்ஸ் யுவர் ஃபோக்கஸ். காலையில எழுந்த உடனே ஃபோனை அவாய்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு பிரெயின் ரொம்ப காமா இருக்கும். அந்த டைம்ல சோஷியல் மீடியாவுக்கு கொண்டுட்டு போய் உங்க பிரெயினை டேமேஜ் பண்ணாதீங்க. சைலண்ட் மோட் இஸ் மோர் பவர்ஃபுல். 2வது விஷயம், நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுங்க. ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்க கான்சென்ட்ரேஷனை பிரேக் பண்ணுது. 3வது விஷயம், ஒன் டாஸ்க் அட் அ டைம். மல்டி டாஸ்கிங்கிறது ஸ்மார்ட் இல்ல, அது பிரெயின் ரொம்ப டயர்ட் ஆக்குது. ஒரு நேரத்துல ஒரு வேலை மட்டும் செய்யுங்க, அதனால உங்களோட கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். 4வது விஷயம், பிராக்டிஸ் டீப் ஃபோக்கஸ். 25 நிமிஷம் உங்க வேலையை ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணுங்க. படிக்கிறதோ இல்ல உங்களோட வேலையோ எதை வேணாலும் ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த 5 நிமிஷத்துல நீங்க சும்மாவே உட்காந்துருக்கலாம், இல்ல ஒரு நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நம்மளோட கான்சென்ட்ரேஷன்ங்கிறது ரொம்ப அதிகமாகும். நம்ம பிரெயினும் ஸ்லோவா ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிரும். 5வது விஷயம், ரெடியூஸ் ரீல்ஸ். ரீல்ஸை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா லிமிட் பண்ணுங்க. இல்லனா பிரெயினோட பேஷன்ஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்க ஃபியூச்சர் டெய்லி ஹேபிட்ஸ்ல தான் பில்ட் ஆகுது. டெய்லி டிஸ்ட்ராக்ஷன் டெய்லி லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணுது. டெய்லி ஃபோக்கஸ் சக்சஸை பில்ட் பண்ணும். இனிஷியலா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா ஒரு நாள் உங்க மைண்ட் ரொம்ப ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ராங்காவும் ஆக்கிரும். அப்போதுல இருந்து உங்க லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும்.